பசங்களை வச்சுட்டு தியேட்டர்ல ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா மூவி பார்க்க முடியலன்றதான நிறைய பேரண்டோட பிரச்சனை. இப்ப கிளியர் பண்ணிடுவோம். மோஸ்டா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது நல்லாவே கனெக்ட் ஆகும். அதுவும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கிட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஃபேமிலியா மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். பட் பசங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே போர் அடிச்சிடும். ஸோ அதனால வாங்க வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா அந்த ஆம்பியன்ஸ் சுத்தி ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்கள பாத்துக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். ஸோ மூவி நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இது. பெங்களூர் வேகா சிட்டி மால்ல பிவிஆர் உடைய பிளே ஹவுஸ் இருக்கு. ஐமேக்ஸ் 4DX மாதிரி பிளே ஹவுஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸ், அந்த பிளே எக்யூப்மெண்ட் அண்ட் ஸ்லைட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ மூவியும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், மீன்வைல் கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஸோ இங்க மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகிற கார்ட்டூன் மூவிஸ் தான் அதிகமா வந்து பிளே பண்ணுவாங்க. எப்பயாச்சும் ஒரு பெரிய மூவி வருது, ஸ்கிரீன் பத்தலன்னா இங்க வந்து அதை பிளே பண்ணுவாங்க. அண்ட் இங்க சீட்ஸுமே நிறைய டிஃப்ரெண்டா, சேம் டைம் நல்லா கலர்ஃபுல்லா கிட்ஸுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்குது. இது வந்து கிட்ஸ் வந்து சினிமாவை அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல டெக்னிக்கும் கூட. அண்ட் நான் போனது அவதார் ஃபயர் அண்ட் டேஷ். ஸோ என் பையனும் நல்லா விளையாண்டுட்டு அப்பப்போ மூவியும் வந்து என்ஜாய் பண்ணா. அந்த 3D கிளாஸஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அதுல எக்ஸைட் ஆனா. என்னதான் மூவி பாக்குறதுல டிஸ்டர்ப் அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்ம ஒரு இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க, இல்லைன்னா அவங்க வந்து லோன்லியா ஃபீல் பண்றாங்கன்னா நம்மளுக்கு பெரிய கில்ட்டா இருக்கும். ஸோ அதுக்காகவே மேக்ஸிமம் நிறைய பேர் தியேட்டருக்கு போறதே அவாய்ட் பண்ணுவோம். பிகாஸ் பேரண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே சாக்ரிஃபை பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் அதை எல்லாமே சார்ட் அவுட் பண்ற மாதிரி பிவிஆர் ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க.